வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 23 ஃபீட் கிராஸ் 31 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து நம்ம பார்க்குறோம். 23க்கு 31 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு பார்த்த வீடு. இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த வீட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். இதோடைய நார்த்து சவுத் சைஸ் வந்து நமக்கு 23 ஃபீட் இருக்குது. மேற்கு கிழக்காக 31 அடி இருக்குது. இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீட்டெயில்ஸு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் 6 இன்ச்சஸ் சைஸில் ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஹால் இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 20 ஃபீட் சைஸில் இந்த ஹால் வந்து நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் வந்து 2 விண்டோ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இது போக ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 3 விண்டோவும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸ் வந்து 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோவை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டோரு 3.3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு டோர். ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் இந்த பெட்ரூமை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் வந்து 2 விண்டோ இருக்குது. 2 விண்டோவுடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல இருக்குது. 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸு 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸ் வந்து 2 ஃபீட் கிராஸ் 1.5 ஃபீட் சைஸில் இந்த விண்டோவை நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் அக்னி மூலையில் ஒரு கிச்சன் இருக்குது. 10 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. கிச்சன் ஸ்லாபில்ஸ் எல்லாமே நாம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிழக்க பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி இந்த கிச்சன் ஸ்லாபு டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல 2 விண்டோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவுமே நாம் சன்சைடோடு டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டைனிங் ஹால், இந்த இடத்துல டைனிங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஹால்லையே நாம் வந்து டைனிங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய லார்ஜ் ஹாலில் இந்த இடத்துல ஹால் இருக்குது. ஸோ சோஃபா டேபிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரியும் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் இருக்கிற மாதிரியும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஓவராலாக இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய வால் திக்னஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் சைஸில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் மட்டும் 4.5 இன்ச்சஸ் சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூமுக்கு இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த இடத்துல நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதாவது இந்த டைரெக்ஷனில் ஏறி இப்படி போகிற மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்டெப்புக்கு கீழே நாம் பாத்ரூம் டாய்லெட் வந்து காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டோர், இந்த வழியாக நம்ம வந்து இந்த பாத்ரூம் டாய்லெட்டை யூஸ் பண்ணுற மாதிரியான டைரக்ஷன்ஸில் நாம் வந்து இந்த பாத்ரூம் வந்து நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 23 ஃபீட் கிராஸ் 31 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 713 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 13 lakhsல இருந்து 15 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸில் நம்ம வந்து 2D அண்ட் 3Dயில் நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் வேரியஸ் டைரக்ஷன்ஸில் வேரியஸ் டிசைன்ஸில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இன்னும் நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.